காலைக்கிழமை முடிந்து கொண்டு ஏழாவது வரம்பை ஞானம் வரம்பை காட்சி வரம்பை இன்பம் வரம்பு ஆட்டை நாமம்மை தோற்றமை ஆயுமையுடன் சொல்லக்கூடிய எட்டு கோவை ஈசாய பிரபஞ்சமனை பார்த்து ஆசி பெற்று பராசக்தி இத்தாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அவர்கள் தத்தவதார கதாநாயகன் பார்த்த மகாலட்சுமி கண்டு வணங்கி அவர்கள் 16 செல்வங்களுக்கு மதிவதை மகாலட்சுமி கண்டு வணங்கி அவர்கள் நல்ல ஆசைகளை பெற்று கல்விக்கு அதிபதி கலைவாணி 64 கலைகளுக்கு சொந்தக்கார கலைவாணியை கண்டு வணங்கி படைப்பு தொழிலுக்கெல்லாம் சொந்தக்கார வந்து பிரம்மாவை கண்டு வணங்கினார் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக முதலிலே நால்வரை தோன்றி வைக்கிறார் அந்த 10 பேரை தோன்றி வைக்கிறார் அதிலே நாடகப்பட்டனார் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக சந்திரவழக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்தேன் அதை இன்னங்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னங்கள் அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாக்கப்பட்ட பிரபலை வழக்கு மகனாக வைக்கப்பட்ட ஒரு காலத்தில் வழக்கடி கிரீஷனால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் ஒரு சிரமான 1000 நினைக்கின்ற சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை கொண்டு நீங்கள் கூடாது இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று நினைத்ததை ஆனால் அந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக எமது கழகத்திற்கு அவரை கிடைக்கும் ஒரு தோட்டங்கள் சரி வேண்டியதில் வேண்டாமல் இன்றி காத்தல் தொழிலை கடமையிடக் கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபது கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் மகிழும் சித்ரா பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமி கடவுளும் நான் விளைத்து விழுந்தது அப்படி இறைவனுக்கு ஏகாதமாக உயிர்களை படைக்கும் பிரம்ம தந்தையும் கழகப்பிரியா சொல்லப்பட்டு எனக்கு பாட்டுமாய் சாத்தா விஷ்ணு மதுசூரன் திருமால் போன்ற காரணங்களை பெயர் கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அழுவோம் வலிமையுமோ அன்னி வீட்டில் பெற தொழிவோம் ஒரு தீர்வோம் நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தில் வீட்டிருக்க கணபதி கேளுள்ளாக்கால் என்று சொல்லிக்கிற கணபதி வண்ணம் அவரை இறங்கி நாம் கழகத்தை பார்க்கலாம் நாராயணன் அழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உடன்பிறவா சகோதரர் உடம்புப்பட்டி கண்டெடுத்த இல்லாத சுடர் இலக்கிய சுடர் ஸ்ரீ பெருமாள் ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அளிக்கப்படுகிறது. எனக்காக பொன்னாடி வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிற நன்றிகளுக்கு வணக்கம்.
சுவாதிஷ்டானம் மணிமுருக மனாகர வசதி ஆங்கிலம் சொல்லப்பட்டு ஆறாறுகளை மையமாக கொண்டு அவதரி தொகை நவத்தமை நெட்டி கண்ண தோற்றத்தை வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகன் குமரன் திருமுருகன் மால்வர்கள் செந்தில் வேளவன் உணவுடைய நானே இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கலம் உருவ வேண்டும் நன்மையிலே முடிவு இடத்தை பாடும்போது என்ன ஒரு சிறப்பு பெருமைக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அங்கார் உள்ளடக்கி ஐம்பது சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சோம்பருக்கு ஏற்ற வார்த்தை முதல் யாராவது உள்ளே இருக்கிறார்கள் ஏதாவது ஓசி சத்தங்கள் கவனிக்கலாமே சோப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முருகா முருகா என்று உருகிக் கொண்டிருக்கிறார்கள் முருகு என்றாலே அழகு என்ற அர்த்தம் முருகா என்றால் மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் முருகனால் உருது முருகனால் உருது காயினால் தாகும் மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அந்த முருகபிரமாணி மனிதனை காதலிய மனதிலே வைத்திருக்கிறார்கள் அவளோடு சோ 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 என்றாக இசைத்துக் கொண்டிருக்கின்றார் பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள் ஆண்கள் யாரும் வந்திருக்கிறாரா வந்திருக்காரு தெரியும் எனக்கு யார் வந்திருக்காரு யார் வந்திருக்கா அவன் அறியர் தான் வந்திருக்கான் அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம் அவன் இன்னைக்கு வரட்டு அவனை ரொம்ப நாள் காட்ட இன்னைக்கு மண்டே ரெண்டா புழக்கல இந்த கட்டையை நான் இனிமே பிடிக்கல ஓஹோ ஏன் நீங்க அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க நார்களே நான் எப்ப பயந்தேன் யாரும் அது அவர் வெளியில வந்தா காலை ரெண்டா புழக்கல இந்த கட்டையை நான் பிடிக்கல அந்த காலை ரெண்டா புழந்தா தானே சண்டையை ஆரம்பிக்க நீங்க புழக்கவே முடியல அந்த புழக்கலை வேற இந்த புழக்கலை வேற அப்படியா மண்டே ரெண்டா புழந்துருவீங்க வரட்டு வெளியிலே அது நான் பார்த்துருக்கீங்க கவலைப்பட வள்ளி இருப்பதை முருகபுரம் தெரிவித்தால் அவர் எப்படி வருவார் அதோ வருகிறாரே கையில் ஒரு வேலியை ஏந்தி அந்த வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை நல்லாத்தி வைக்கின்றதற்காக யாபத்திருக்கிறோம் பூவும் நாரும் சேர்முழுதானே நாருக்கு மலை அதோ ஆராண்டி ஆராண்டி
அதிலே 8 வகை திருமணம். நன்றி நன்றி வணக்கம். நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே திருமணத்திலே 8 வகை திருமணம். பிரம்மம் பிரசாபத்தியம் ஆயுதம் தெய்வம் காந்தோ அசுரம் ராட்சசம் பைசாசம் 8 வகை திருமணம். இந்த 8 வகை திருமணத்திலே காந்திர மனசுடைய களவு மனத்தை புரிவதற்காகவே வெள்ளி வந்திருக்கிறாரே ஆளோடு சொல்று தேவலோகமையா திரோத்தமை ஊர்வசி மேனக என்று சொல்லக்கூடிய தேவலோகமாக மயக்குடையவருக்கு பூமியிலே ஒரு பெண்மணியாக இருக்கின்றார் என்றால் என்ன அழகு! அத்தி பழத்தை கொண்ட அழகான ஒரு பெண்மணியாக வந்திருக்கிறார் என்றால் சாதாரணப்பட்ட விஷயமாய் அத்தி பழம் சிவப்பா ஒரு தேவலோக பெண்ண போக வந்தான பொண்ணை கண்ட சிவப்பா பலமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு யார் எதற்காக வந்தால் என்ன விட இங்கே காவல் புரிகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பு சமயம் எமது வாட்டநாயக மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமர்வள்ளி சுந்தரவள்ளிகள் இருவரில் நமது தேவியாரின் வெளிப்பரமா முருகன் சுவடித்தாமல் என்றால் மற்றொரு சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவனின் விளப்புகளாகி வள்ளி என்று பெயரில் முருகன் பெருமாளுக்கு உதவி அதை காவலை வைக்க சோ ஆயிரம் கொள்கிறார். இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாரி குறிஞ்சி நிலம் அதுவும் புஞ்சை நிலம் என்பதனாலே இடத்திற்கும் நிலத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டான அடிப்படை இங்கே கவனிக்க முடியும். நாரதனால் அடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும்
அன்பு உடம்பரா சகோதரர் உடப்பம்பட்டி கண்டெடுத்த சகோதரர் ஸ்ரீ பெருமாள் ராஜா அவர்களை பாராட்டி முத்தரையர் சங்கம் மற்றும் செல்லத்துறை மகன் பப்பூன் சரவணன் இவர்கள் சார்பாக ரூபாய் 51 பரிசா வழங்கி தயவு செய்து வந்திருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து நாரதர் பெருமாள் ராஜ் அவர்கள் பயப்படாமல் பேச வேண்டும் என்று இந்த 51 வழங்கியுள்ளார்கள். மேலும் ரேஷன் கடை முருகேசன் அவர்கள் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் சகோதரர் பெருமாள் ராஜ் அவர்களுக்கு 51 எனக்காக 51 பரிசா வழங்கி ஆளுக்கு ஒரு மூடை அரிசியும் வழங்கியுள்ளார்கள். அருமையான முருகேசன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பான நன்றி. சிரிப்பு நடிகர் செல்லத்துறை மகன் சரவணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய உணவசோத அருமையண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றி. நன்றிகாத வணக்கம். அப்போ நீர் நாரதரா மன்னிக்கவும் அண்ணன் கணேசன் அவர்கள் சார்பா ரேஷன் கடை கணேசன் சார்பா ஆளுக்கு ஒரு மூட சீனியும் 51 பரிசா வழங்கியுள்ளார்கள். கொடுக்க மாட்டாரா? அன்பளிப்படை வாரியாக கணேசன் அண்ணன் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு நன்றி வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் நாரதா யார் நாரதா? நீங்க யாங்க நாரதரு? என்ன அந்த நாரதர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வள்ளிக்கு அன்பளி உரிமையில் என்ன சொன்னீங்க? என்ன வந்திருக்க வள்ளி அவர்கள் வரவிருக்கும் நாரதரை மிரட்ட வேண்டாம் என்று சொன்னீங்க. ஆமா. ஆனா இப்பொழுது என்ன சொல்லிருக்கோம்? வந்திருக்கும் நாரதர் அவர்கள் வரவிருக்க வள்ளியை மிரட்ட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் சொல்லணும். அப்படியே வந்திருக்கும் நாரதர் அவர்கள் வரவிருக்க வள்ளியை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ கேட்காம மறந்துடுவோம் நினைச்சேன். சரியா கேட்டீங்க. அவங்கள சொல்றப்ப நாரதரை மிரட்ட வேணாம்னு சொன்னேன். உங்களுக்கு அன்பளிப்பு வரையில என்ன சொல்லணும்? வள்ளியை மிரட்ட வேணாம்னு சொல்லணும். ஆனா உங்களை பத்தி தெரியாத ஆளா இருந்தா சொல்லலாம். உங்க அருமை பெருமை எங்களுக்கு தெரியும். அந்த வள்ளியம்மா வந்திருக்காங்களே நந்தினி, அவங்க வந்து கலைத்துறைக்கு வந்து ஒரு 5 ஆண்டு காலம் தான் ஆகுது. உங்களுடைய அனுபவம் 35 ஆண்டு காலம். நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா அந்த அம்மா அங்க நிக்க முடியுமா? அது வளர்ந்து வர்ற பிள்ளை, அது பச்சை பிள்ளை. ஐயோ, உங்க ஊர்ல கை கொடுக்குற பிள்ளைனா என்ன 6 7 என்ன உங்களோட அருமையெல்லாம் உலகம் அறிந்த ஒரு நாரதர். நீங்க ஒரு திறமையான நல்லா பாடக்கூடிய பேசக்கூடிய என்ன அனுபவம் உள்ள ஒரு நாரதர். உங்களுக்கு அந்த அம்மா பேசி ஜெயிக்க முடியுமாங்க? கிராமத்துல ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க ஒரு ரசிகர்கள் ஒரு ஆர்வத்துல. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சந்தோஷம். உங்க திறமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி. பயப்படாம பேசுங்க. என்ன வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி இந்த பேச்சு சரியில்லை. ஆமா, இதை குறிஞ்சி நிலம் அதுவும் கொஞ்சம் என்பதால இடத்துக்கு நிலத்துக்கு ஒற்றுமை வந்து
நன்றி. அனைவரும் நன்றி. வணக்கம்.